ஒரு ஆத்மாவின் வெளிச்சம்தான் கண்ணென்று அறியப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் பல விடயங்களை பார்க்கிறோம், அதன் வாயிலாக பலதையும் காண்கிறோம். ஆனால் நம் கண்கள் பார்க்கின்ற விடயங்களை அப்படியே காண்கின்றோமா? அல்லது கண்களால் காண்பதெல்லாம் பொய்யா? யாவும் தோற்ற மயக்கங்களா? சரி, இந்த சதுரங்க பலகையில் ஏயும் பியும் வேறுபட்ட நிறங்களை உடையதாகவே உங்களால் காண முடிகிறதல்லவா? ஆனால் உண்மையில் அவை இரண்டும் ஒரே நிறமானவையே. இங்கு மத்தியில் அமைந்துள்ள வெவ்வேறு அளவுகளையுடைய செம்மஞ்சள் வட்ட வடிவங்களை உங்களால் காண முடிகிறதானே? அற்புதம்! ஆனால் உண்மையில் அந்த இரண்டு வட்டங்களும் வேறுபட்ட அளவையுடையனவா? இல்லை, அவை இரண்டும் ஒரே அளவானவையே. ஓகே. இப்போ இந்த படத்தில் கோடுகள் சமாந்தரம் இல்லாதது போல் தோன்றினாலும் உண்மையில் இங்குள்ள அனைத்து கோடுகளும் நேரானதாகவும் சமாந்தரமானதாகவுமே காணப்படுகின்றன. இங்கு வெள்ளை கோடுகள் சந்திக்கின்ற இடத்தில் சாம்பல் நிறத்திலான புள்ளிகள் தோன்றி தோன்றி மறைவதாக நீங்கள் காண்பீர்கள். ஆனால் உண்மையில் அங்கு அப்படி எந்த புள்ளிகளும் இல்லை. இங்கு நேரான கோடுகள் முறிந்த கோணமுள்ள கோடுகளாய் தோன்றுவதை கண்களின் குறை என்பதா? கண்களால் காண்பதெல்லாம் பொய் என்பதா? இங்கு முறிந்த கோடுகள்தான் இருக்கின்றன என்று நீங்கள் உறுதி கொண்டால் அது கூட பிழையானதே. இங்கும் நேரான கோட்டை முறிந்த கோடுகளாக கண் காண்கிறது. கண்ணால் காண்பதெல்லாம் தோற்ற மயக்கங்களா? ஒரு முக்கியமான சின்னொரு விஷயத்தையும் உங்களிடம் சொல்லணும். நீங்கள் உங்களை கண்ணாடியில் காண்கின்ற போது அசிங்கமாக தோன்றுகிறீர்கள் என்று ஒருபோதும் எண்ணிவிடாதீர்கள். நீங்கள் எப்போதும் ஒப்பனைகள் இல்லாமலேயே அழகுள்ள அற்புதமானவரே என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு கீழுள்ள பி என குறிப்பிட்ட வடிவம் ஏ என குறிப்பிட்ட வடிவத்திலும் பெரிதாயிருப்பது வெளிப்படையாக உங்கள் கண்களில் தோன்றுகிறதானே? அது சரியானதா? இல்லையே, இரண்டும் ஒரே அளவான வடிவங்கள்தாம். இது வாத்தா அல்லது முயலா? கண்களால் எதனை காண முடிகிறது? இங்கு சதுரம் பற்றி எந்த குறிப்போ அமைவு நிலையோ காணப்படாத போதும் உங்களால் சதுரம் ஒன்றை காண முடிகிறதல்லவா? எல்லாமே தோற்ற மயக்கங்களா? வெறும் எழுந்தமானமான கருப்பு கோடுகளையா அல்லது ஆங்கில எழுத்து ஈயையா இதில் காண்கிறீர்கள்? இந்த யானைக்கு எத்தனை கால்கள் காணப்படுகின்றன? அல்லது கண்கள் அதனை பிழையாக கண்டு கொள்கிறதா? மேலுள்ள வடிவத்தில் உள்ள கோடும் கீழுள்ள வடிவத்தில் உள்ள கோடும் ஒரே அளவானவை என்றால் நம்பிவிட முடிகிறதா? அப்படியா உங்கள் கண்கள் காண்கின்றன? இல்லையே. இங்கு சுருளி வடிவில் சுருண்டு செல்கின்றதாய் தோன்றுகின்ற அமைவு அப்படியேதான் காணப்படுகிறதா? இல்லை, இங்கு பல தனித்த வட்டங்கள் மட்டும்தான் காணப்படுகின்றன. அவை சுருளி வடிவாக சுருண்டு செல்வதாய் தோன்றுகிறது. எல்லாமே தோற்ற மயக்கங்களே. வலதுபுறமாக உள்ள பீசாவின் கோபுரம் இடதுபுறமாயுள்ள கோபுரத்தை காட்டிலும் அதிகமாக சாய்ந்துள்ளதை காண முடிகிறதல்லவா? இல்லை, இந்த இரண்டு படங்களும் ஒரே படங்கள்தான். என்னதான் நடக்கிறது? இங்கு 3 வெவ்வேறு அளவுள்ள கார்களை நீங்கள் காண்கிறீர்கள். அது அப்படியாகவே அங்கிருக்கிறது. இல்லை, அந்த கார்கள் யாவும் ஒரே அளவானவையே. உங்கள் கண்களுக்கு அவை வெவ்வேறு அளவுள்ளதாக தோன்றுகின்றன. இந்த நிழற்படத்தில் இருப்பது அமெரிக்க அதிபராயிருந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்பதை படம் தலைகீழாக இருந்தாலும் கண்டுபிடித்திட உங்களால் முடிகிறதல்லவா? அற்புதம்! ஆனால் கொஞ்சம் பொறுங்கள். உண்மையில் இது ஆப்ரஹாம் லிங்கனின் சாதாரண நிழற்படம் தானா? இந்த நிழற்படத்தை நிவர்த்தி பார்ப்போம். ஆச்சரியமாயிருக்கிறதா? கண்களின் காட்சி புலத்தில் தோன்றுகின்ற விடயங்களை மூளை நெறியாள்கை செய்து நாம் கொண்ட நினைவகத்திலுள்ள அனுபவங்களோடு அவற்றை தொடர்புபடுத்தி எமக்கு தோற்றத்தை காண்பிக்கிறது.
ஆக கண்களால் காண்கின்ற விடயங்கள் யாவும் அப்படியாகவே ஒருபோதும் இருப்பதில்லை என்பதை கண்களுக்குள் தோன்றும் தோற்ற மயக்கங்கள் சொல்லி நிற்கின்றன. உலக விடயங்கள் பற்றி நாம் பெறுகின்ற அனுபவங்களே அந்த விடயங்கள் பற்றிய புரிதலை எம்மில் உண்டாக்கிவிடுகிறது. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளும் மதிநுட்பம் மேலோங்க புதுநுட்பம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். youtube.com/புதுநுட்பம். அடுத்த காணொளியில் காணும் வரை நன்றி, வணக்கம்.